வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நருட்டோ எஸ்டி எபிசோட் 1 பார்ட் 2. இந்த சீரிஸ் நீங்க யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த சீரிஸ்க்கு நல்ல சப்போர்ட்டே கொடுத்தீங்க. மத்த சீரிஸ் பாதியில நீ பாடின மாதிரி இந்த சீரிஸ் நீ பாட மாட்டேன். இந்த சீரிஸ் மொத்தமா முடிச்சிருவோம். நீங்க இந்த சீரிஸ்க்கு இன்னும் மேலும் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் நம்ம பாதியில நீ பாட்ட மாட்டோம். நீங்க போற ஒவ்வொரு லைக்கை பொறுத்து தான் எல்லாமே. அதனால இன்னும் லைக் பண்ணதவங்க இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுருங்க. சரி, ஓகே, ஓவரா பேசாம உள்ள போயிடலாமா? லெட்ஸ் கோ. Wake up to reality. 内葉サスケ俺は波風湊内葉イタチ渦巻ナルト内葉マドラバ Nothing ever goes as planned in this accursed world. ஓபன் பண்ணா அழகான லீஃப் வில்லேஜை காட்டுறாங்க. அப்போ ஒரு வாய்ஸ் ஓவர். ஒருத்தரால நிஞ்சூட்சுவை யூஸ் பண்ண முடியலனாலும் அவர் ஒரு தலை சிறந்த நிஞ்சாவா ஆகணும்னு ட்ரை பண்றாரு. அவர் தான் நம்ம ராக்லி. அவரோட குறிக்கோளுக்காக அவர் ஒவ்வொரு நாளும் பயங்கரமா போராடுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே நெஜியை காட்டுறாங்க. டெய்லி என்ன ரொம்ப கடுப்பேதுரா, நீ ஏதோ ஒரு புதுசா ட்ரைனிங் மெத்தடை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா ட்ரைனிங் பார்த்தா லீ அப்படியே பாம்பு மணி அப்படி நெளிஞ்சிட்டு இருப்போம் ஒரு மரக்கட்டையில. கேட்டா இந்த பிளெக்சிபிலிட்டி எப்படி வந்து இவன் மாஸ்டர் பண்றானா. நெஜியும் சரி ஏதோ பண்ணித்தோல. இப்போ உன்னால நிஞ்சுட்சு யூஸ் பண்ண முடியும்னா நீ எந்த ஜுட்சுவை கத்துப்ப? லீயோ நானா என்னால ஜுட்சு யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நருட்டோ மாதிரி செக்ஸி ஜுட்சு யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஷாடோகன் ஜுட்சுலாம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஆனா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் நெஞ்சுட்சு யூஸ் பண்ண முடியாத ஒரு தலை சிறந்த நிஞ்சாவாவேன். அதுதான் என் லட்சியம். அப்ப டென்டன் லீயோ நெஜியும் கூப்பிட்டு நம்மளுக்கு ஒரு புது மிஷின் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த மிஷினை கொடுத்தவங்க வந்து ஒரு பெரிய பணக்காரங்க. இவங்களுக்கு வந்து ஒரு டேஸ்டான பிரியாணி வேணுமா? ஆனா அது ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். அந்த பிரியாணி வாங்குறதே கொஞ்சம் கஷ்டம். அதனால அந்த லேடிக்கு வந்து எப்படியாவது இந்த பிரியாணி வாங்கி அவங்க கிட்ட கொடுக்கணும். இதுதான் இந்த மிஷினே. நெஜியும் என்ன நம்மளுக்கு இப்படி ஒரு மிஷினை கொடுக்குறாங்க, வேற ஏதாவது நல்ல மிஷினை கொடுக்க கூடாதா? அதுக்கு லீயும் நெஜி அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நம்மளுக்கு ஒரு மிஷின் வந்துச்சுன்னா அது மிஷின் தான். எது வந்தாலும் ஒரு கை பாத்துருவோம். திடீர்னு டென்டன் செம்ம காண்டாயிட்டு இன்னும் எவ்வளவு இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்ப, பெரிய சுத்தல் மன்னன் நினைப்பு. அதுக்கப்புறம் 3 பேரும் அந்த பிரியாணி கடைக்கும் போயிருவாங்க. அங்க போய் பார்த்தா அடா ஆத்தா எவ்வளவு கூட்டம். இதுல வாங்குறது ரொம்ப கஷ்டம். கடைசியா ஒரே ஒரு டோக்கன் மட்டும் தான் இருக்கு. அந்த டோக்கனை வாங்கினாதான் பிரியாணி வாங்க முடியும். லீயும் வேற யாராவது வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டோக்கனை வாங்க போவான். லீ மட்டும் இல்லாம இன்னொருத்தனும் வாங்க பார்ப்பான். யாருன்னு பார்த்தா நருட்டோ. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ஷாக் ஆயிருவானுங்க. நருட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வாய்ஸ் ஓவர். இவரை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவர் தான் நருட்டோ உசுமாக்கி. இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஜுட்சுவெல்லாம் யூஸ் பண்ணுவாரு. இவரோட கேரக்டர் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. லீயோட ஆசை வந்து எப்படியாவது நருட்டோவை தோக்கடிக்கணும். ஆனா நருட்டோ ரொம்ப ஸ்ட்ராங். அது மட்டும் இல்லாம நருட்டோ ஷிப்புடன் சீரிஸ்ல இவர் தான் ஹீரோ. அதே மனுஷன் தான். ஆனா இந்த சீரிஸ்ல ராக்லி தான் ஹீரோ. லீயோ நருட்டோவை பார்த்து நருட்டோ இது உனக்கு வேணுமா? ஆமா எனக்கு ஒரு மிஷின் இருக்கு. மிஷினுக்கு போகும்போது பசிக்கும்ல, உனக்கும் இந்த பிரியாணி வேணுமா? லீயோ ஆமா எனக்கும் வேணும்பா. அதுக்கப்புறம் மனசுக்குள்ள நருட்டோ ரொம்ப நல்லவன் வல்லவன். எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு தான் இந்த டோக்கன் வேணும். அதனால இந்த டோக்கன் நான் அவங்கிட்டே கொடுக்கலான்னு இருக்கேன். ஆனா இப்ப நான் மிஷின்ல இருக்கனே. நருட்டோ மனசுக்குள்ள லீ ரொம்ப நல்லவன், ஞானம் தெரிஞ்சவன், அது மட்டும் இல்லாம ரொம்ப உழைக்கிறவன். நான் வந்து இந்த டோக்கன் அவங்கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் லீ நருட்டோ கல்ல நெருப்பெல்லாம் வச்சு முறைச்சுக்கிட்டு 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் நினைச்சுப்பாங்க. இப்ப நான் மிஷின்ல இருக்கேன், அதனால நான் கண்டிப்பா அந்த டோக்கனை கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த டோக்கனை பிடிச்சிட்டு எனக்கு தான் அந்த டோக்கன் வேணும். லீயோ என்ன மன்னிச்சது நருட்டோ, ஆனா இப்ப இது எனக்கு ரொம்ப தேவைப்படுது. நருட்டோவும் அந்த வெங்காயம் தானே எனக்கும். லீயோ அப்படின்னா இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்க போகுது. நம்ம 2 பேர்ல யாராவது விட்டு கொடுத்தே ஆகணும். நருட்டோவும் அப்ப பாத்துக்கலாம் வாடா. அதுக்கப்புறம் நருட்டோவும் லீயோ போட்டி போட்டுப்பாங்க. இந்த டோக்கனை வந்து ஒரு உயரமான மரத்துல வந்து கட்டி வச்சுட்டானுங்க. அந்த டோக்கனை யாரு ஃபர்ஸ்ட் போயிட்டு எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு தான் அந்த டோக்கன் சொந்தம். லீ நருட்டோவும் வாடா வாடா மோதி பாத்துறோம் வாடா. நெஜியும் லீய பார்த்து லீ நருட்டோ ரொம்ப ஸ்பீடா இருப்பான், உன்னால அவனை தோக்கடிக்க முடியுமா? டென்டனோ லீ நருட்டோ ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவன், அவன் எப்ப என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லாம மூளை இல்லாதவன், ரொம்ப காஜுதான பிடிச்சவன் அப்படின்னு நருட்டோவை பார்த்து குறையா சொல்லிட்டு இருப்பா. நருட்டோ செம்ம காண்டாயிட்டு ஏன் டென்டன் வாய மூடு, என்ன பேச்சு பேசுற நீ? உன் கணக்கு நான் அவ்வளவு கேவலமானவனா தெரியறனா? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி என்ன பார்த்து சொல்லிருப்ப? லீயோ மனசுக்குள்ள நம்ம என்னதான் ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் எடுத்தாலும் நருட்டோவை தோக்கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது மட்டும் இல்லாம நருட்டோ யூஸ் பண்ற ஜுட்சுலாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தா இருக்கும். அது மட்டும் இல்லாம நருட்டோ பல வில்லன்ஸோட சண்டை போட்டிருக்கான். பேஸ்க்கு போயிட்டு ஏலியன்ஸ் கூட சண்டை போட்டிருக்கான். இவ்வளவு பேர்கிட்ட சண்டை போட்டவன் ரொம்ப ரொம்ப பலசாலியா தான் இருப்பான். டென்டனோ இல்ல நருட்டோ எப்படா ஸ்பேஸ்க்கு போய் சண்டை போட்டான்? அந்த மாதிரி ஒண்ணுமே நடக்கல. அதுக்கப்புறம் போட்டியை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. டென்டனோ ரெடி கெட் செட் கோ. 2 பேரும் முறைச்சுக்கிட்டு பயங்கரமான வேகத்துல ஓடுவானுங்க. நான் தான்டா கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு லீ ஃபர்ஸ்ட் முன்னாடி போயிட்டு இருப்பான். நருட்டோ அப்படியே குதிச்சு கிளையில கால வைப்பான். கிளை உடைஞ்சு கீழே வந்துருவான். என்ன நருட்டோ கீழே வந்துட்டியா? என்னதான் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியமா இருந்தாலும் முக்கியமா லக் ரொம்ப முக்கியம் டி. ஓ அப்படியா, இப்ப பாரா அப்படின்னு நருட்டோ செக்ஸி ஜுட்சு யூஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர். இதுதான் செக்ஸி ஜுட்சு, நருட்டோவோட மோஸ்ட் எஃபெக்டிவ் ஜுட்சு. இந்த ஜுட்சுவை பார்த்து பல பேர் மாட்டியா இருக்கானுங்க. லீ அதை பார்த்து மயங்கிட்டு ஒரு கிளையில இடிச்சா அப்படியே கீழே விழுவான். நெஜியும் எனக்கு இது முன்னாடியே தெரியும், நருட்டோவால நெஞ்சுட்சு யூஸ் பண்ண முடியும்ன்றதால அவங்க கிட்ட தான் இப்ப அட்வான்டேஜ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நருட்டோ தான் அதுல ஜெயிப்பான். டென்டனும் நெஜியை பார்த்து டேய் வாயில பெனாயில் ஊத்தி கழுவுடா, நீ எங்க பக்கமா இல்ல அவன் பக்கமாடா, ஏதாவது பேசுனா பிச்சு முடிய பிச்சு. லீய பார்த்தா அப்படியே சுத்திக்கிட்டே போயிட்டு இருப்பான். சுத்திட்டே போனதுல மரத்துல இடிச்சு மறுபடியும் கீழே விழுவான். நருட்டோவும் என்னம்மா கண்ணு சௌக்கியமா? லீயும் ஆமாண்டா கண்ணு சௌக்கியம் தான். உன்னோட செக்ஸி ஜுட்சுவை கவுண்டர் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு செக்ஸி ஜுட்சு இருக்குடா. டென்டனும் லீ சொல்றத பார்த்து
பார்த்துட்டு நருட்டோவோட செக்சி ஜுட்சுவை லீயால பண்ண முடியுமா, அதுவும் இப்ப ஒரு தடவை தான் பார்த்தான், உடனே காப்பி பண்ணிடுவானா. அதுக்கப்புறம் பார்த்தா லீயோ செக்சி ஜுட்சு யூஸ் பண்ணிட்டான். டென்டனோ நீ ஸ்விங் சூட் தான் போட்டிருக்க, இது உங்க ஊர்ல செக்சி ஜுட்சுவா, இத பார்த்து நருட்டோ எல்லாம் மயங்க மாட்டான். நெஜியோ லீ பின்னாடி வந்து லீ எனக்கு ஒண்ணும் புரியல, உன்னால இதை எப்படி பண்ண முடிஞ்சது, நீ எப்படி இந்த ஜாக்கெட் சட்டி எல்லாம் போட ஆரம்பிச்ச, நெஜி வர வர நீயும் லீ மாதிரி ஆயிட்ட. நருட்டோ இதை பார்த்தலாம் மயங்கவே மாட்டான். அப்படியே இந்த பக்கம் நருட்டோவை பார்த்தா லீயோட ஜுட்சுவை பார்த்து மயங்கிட்டான். நான் ஒத்துக்கிறேன் லீ, உனக்குள்ளேயும் திறமை இருக்கு. அதை பார்த்து டென்டன் பயங்கரமா ஷாக் ஆயிருவா. இவன் ஜுட்சுவை பார்த்ததும் நான் மரத்தோட கிளையிலே முட்டிக்கிட்டேன். டென்டனும் போய் இந்த ஜுட்சுவெல்லாம் பார்த்து முட்டிக்கிட்டியா, உங்க எல்லாருக்கும் என்னதாண்டா ஆச்சு. அதுக்கப்புறம் லீ பயங்கர வேகமா மரத்துல ஏறி எப்படியாவது நான் ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு அப்படியே மேல ஏறுவான். நருட்டோவும் அதுக்கு நான் உன்னை விட்டா தானே அப்படின்னு ஷேடோ கிளான் ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். அப்படியே மறுபடியும் ஒரு வாய்ஸ் ஓவர், இதுதான் ஷேடோ கிளான் ஜுட்சு, இது நருட்டோவோட ஐகானிக் ஜுட்சு. அதுக்கப்புறம் நருட்டோஸ் எல்லாம் அப்படியே வார்ம் அப் பண்ணிட்டு எல்லாரும் லீ அட்டாக் பண்ண போவாங்க. லீயும் நின்னு உன்னால மட்டும் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நருட்டோ, நீ பண்ற எல்லாத்தையும் என்னாலையும் பண்ண முடியும். ஷேடோ கிளான் ஜுட்சு. டென்டனோ ஓ மை காட், லீயால ஷேடோ கிளான் ஜுட்சு யூஸ் பண்ண முடியுமா, ஆனா இது எப்ப கத்துக்கிட்டான் அப்படின்னு லீய பார்த்தா லீ ஷேடோ கிளான் ஜுட்சு யூஸ் பண்ணாம அவன் பாட்டுக்கு பயங்கரமா ஓடிட்டு இருப்பான். அதுல பல லீயோட உருவம் தெரியும். டென்டனோ டேய் கம்னாட்டி, அதெல்லாம் உங்களோட ஷேடோ கிளான் ஜுட்சுவா, நீ வெறும் வேகமா போறதால அது அப்படியே தெரியுது. லீயும் இல்ல இது கண்டிப்பா பத்தாது, பேசாம நான் இந்த ரெண்டு ஜுட்சுவையும் கம்பைன் பண்றேன் அப்படின்னு செக்சி ஜுட்சுவையும் ஷேடோ கிளான் ஜுட்சுவையும் அப்படியே ஒண்ணா மிக்ஸ் பண்ணி ஹேரம் ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். டென்டன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி கத்துன்னு கத்துவா. நெஜியை பார்த்து இந்த கொடுமையெல்லாம் பார்த்து தொலை வேண்டியதா இருக்கே அப்படின்னு உமனிட்டு மயங்கி கீழே வந்துருவான். லீ அதுக்கப்புறம் ஓடி போயிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த டோக்கன் எடுக்க பார்ப்பான். இந்த பக்கம் நருட்டோஸை பார்த்து அப்படியே ரசங்க எடுத்துட்டு வருங்க. எல்லாத்துக்கிட்ட இருந்து லீ தப்பிச்சிருவான். லீ அந்த டோக்கன் எடுக்க போற நேரத்துல பட்டுன்னு நருட்டோ டிஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடுவான். நான் ஜெயிச்சிட்டேன்டா விளக்கமா இருக்கேன்னா, நான் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டேன், இனிமே இந்த டோக்கன் எனக்கு தான். லீயும் எனக்கு தெரியும் நருட்டோ, நீ ரொம்ப ஸ்ட்ராங்னு, ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்ல, நான் பின்வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அப்படின்னு டென்டனையும் நெஜையும் பார்ப்பான். அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா சோகமா லுக் விடுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் லீ வந்து இல்ல நான் கண்டிப்பா விட மாட்டேன், கண்டிப்பா நான் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வித்தியாசமான சீனை கட்டுறாங்க. அதுல வந்து லீ ஒரு அம்மாவா இருக்கான், டென்டன் வந்து ஒரு குழந்தையா இருக்கா, நெஜி வந்து ஒரு குட்டி பொண்ணா இருக்கான். நெஜியும் நான் ஏன்டா அதை தேவலாம பண்றேன், இங்க என்னதான் நடக்குது. லீயும் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா நெஜிக்கோ. நெஜிக்கோவும் அம்மா எனக்கு இந்த ஹோம்வொர்க் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியல. நெஜிக்கோ உனக்கு ஒரு விஷயத்த சொல்லவா, உனக்கு ஒரு அழகான குட்டி தங்கச்சி இருக்கு, அது மட்டும் இல்லாம குடும்பத்துக்கு மூத்த பொண்ணு நீதான், இதுக்கப்புறம் நீதான் அந்த குடும்பத்தை காப்பாத்தணும், நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும், உன் தங்கச்சிக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும், இது நடக்கணும்னா நீ கண்டிப்பா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஓகேவா. நெஜிக்கோவும் ஓகேமான்னு சொல்லிட்டு அப்படியே ஹோம்வொர்க் எழுத ஆரம்பிச்சிருவா. லீ அம்மாவும் மனசுக்குள்ள நெஜிக்கோ எனக்கு பொண்ணா கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனா அவளுக்கு ஒரு விஷயம் கஷ்டமா இருக்குன்னா அவ கிவ் அப் பண்றா. எனக்கு தெரிஞ்சு இந்த பழக்கம் நெஜிக்கோட அப்பா கிட்ட இருந்தா இது வந்திருக்கணும். நெஜிக்கோட அப்பா யாருன்னு பார்த்தா மைட் கை, ஆனா ஆளு இறந்து போயிட்டாரு. நெஜிக்கோவும் லீ அம்மா கூப்பிட்டு அம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், கிளாஸ்ல வந்து எனக்கு பின்னாடி சாக்குறான்னு ஒரு பொண்ணு உட்காருவா, அவ வந்து எப்பவுமே ஒரு பிரியாணி சாப்பிடுவா, அது ரொம்ப சுவையா இருக்குமா, கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் அதை வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க, ஈன கூட இன்னைக்கு அதை வாங்கி சாப்பிட போறானா, ஆனா எனக்கு அது வேணாமா, நம்மளுக்கு இருக்கிற குடும்ப கஷ்டத்துக்கு எதுக்கு அதெல்லாம், டென்டனோட பால் செலவுக்கே எல்லாமே தீர்ந்துருது, எனக்கு அது வேணாமா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே லீ அம்மா வந்து நெஜிக்கோவையும் டென்டனையும் தூங்க வச்சுட்டு அவங்க வந்து ரொம்ப நாள் காசு எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த காசை வச்சு நெஜிக்கோ ஆசைப்பட்ட மாதிரி பிரியாணி வாங்கி கொடுக்கலாம்னு யோசிப்பாங்க. லீ அம்மாவும் அப்பா மேட் கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க டியர், நம்ம நெஜிக்கோக்காக இப்ப நான் செலவு பண்ண போறேன், வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது அவ கேட்டது நான் வாங்கி கொடுக்கணும், ஏன்னா அவ என்னோட பொண்ணு. இந்த டிராமா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டென்டனோ ஏன்டா என்ன குழந்தைய மாத்தின, என்ன பார்த்தா உனக்கு குழந்தை மாதிரி இருக்கா, அது மட்டும் இல்லாம நம்ம யாரும் இப்படி இருக்க மாட்டோம். லீயும் இருப்போமா கண்டிப்பா நம்ம வேற ஏதோ மல்டிவர்ஸ்ல இந்த மாதிரி தான் இருப்போம், ஒரு ஃபேமிலியா நீ எனக்கு ஒரு பொண்ணா நெஜி வந்து எனக்கு ஒரு பொண்ணா இருப்பான். டென்டனோ சரி இருக்கட்டும் ஏதோ ஒண்ணு பண்ணி தொலை, அதை எதுக்குடா இப்ப பண்ற. லீயும் அதுவா, நருட்டோ இதை பார்த்து கண் கலங்கி நெஜிக்கோக்காக அந்த டோக்கனை கொடுப்பான்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன், இதுதான் என்னோட கடைசி முயற்சி. டென்டனோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காமிச்சா நருட்டோ ஒண்ணு மனசு மாற மாட்டான். அப்படியே இந்த பக்கம் நருட்டோவை பார்த்தா அழுகையை தாங்க முடியாம கதறி கதறி அழுவான். அதை பார்த்து டென்டன் ஷாக் ஆயிருவா. நருட்டோவும் லீ கிட்ட போயிட்டு விளக்கமா இருக்கன்னா உன்னோட சிச்சுவேஷன் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், உன் பொண்ணு நெஜிக்கோக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற, இந்தாப்பா டோக்கன், இனிமே இது உன்னோட தான், நெஜிக்கோ கேட்ட மாதிரி அவளுக்கு பிரியாணி வாங்கி கொடு, நான் இந்த போட்டியில தோத்துட்டேன். லீயும் அந்த டோக்கனை வாங்கிப்பான். நருட்டோவும் சரி வரட்டாமே டொர்ன்னு சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி கிளம்பிடுவான். லீயும் நருட்டோக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு இருக்கு, டென்டனும் பரவாயில்ல விடு, ஒரு விளையாட்டு இதுல ஜெயிச்சிட்ட சந்தோஷம் தானே, லீயும் இந்த டோக்கனை வாங்குறதுல வேணா நான் ஜெயிச்சிருக்கலாம், ஆனா நான் ஒரு நிஞ்சாவை நருட்டோ கிட்ட தோத்துட்டேன், அடுத்த தடவை நான் கண்டிப்பா நருட்டோவை தோக்கடிப்பேன், அதுவும் உண்மையா. மறுபடியும் வாய்ஸ் ஓவர், லீயோட குறிக்கோள் ஒரு தலை சிறந்த நிஞ்சா பார்க்கணும், லீயோட குறிக்கோள் எப்படியா நருட்டோவை மிஞ்சிடணும். அதுக்கப்புறம் 3 பேர் அந்த கடைக்கு வந்து பார்த்தா அடா ஆத்தா பிரியாணி எல்லாமே வித்து காலி ஆயிடுச்சு, கடைசி டோக்கன் வராததால வேற ஒருத்தவங்களுக்கு பிரியாணி கொடுத்துட்டாங்க, பிரியாணி எல்லாமே தீந்து போச்சு. லீயும் நெஜியும் நாம தோத்துட்டோமா, இல்ல இது நடக்க கூடாது அப்படின்னு மயங்கி கீழே வந்துருவானுங்க. லீயோட குறிக்கோள் எப்படியாவது நருட்டோவை தோக்கடிக்கணும், அதுவும் நெஞ்சிச்சு யூஸ் பண்ண முடியாம லீயோட பயணம் இன்னும் தொடர்கிறது அப்படின்னு முடிக்கிறதோட இந்த எபிசோட இதோட முடிச்சிட்டானுங்கோ. எப்படி இந்த எபிசோட் சூப்பரா இருந்துச்சா? இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க நெஜிக்கோன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 300 லைக்ஸ் தெரிவிக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டா இருக்கு, அங்க போயிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, மெம்பர்ஷிப்ல ஜாயின் ஆகி நம்ம சேனல்ல ஒரு அங்கமாவுங்க. நீங்க ஒருவேளை சுகமான டிப்ரெஷன் இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாரும் ஜாலியா ஆக்கி விட்டுரும். நம்ம விஆர்டி வாய்ஸ் ஓவர் சேனல் கூட வச்சிருக்கோம், அதுல இந்த மூவிஸை பத்தி நான் வீடியோ போடுவோம். சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அந்த சேனலுக்கும் மறக்காம சப்போர்ட் கொடுங்க. சரி இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. ஓகே பை பாய்.